வணக்கம் தலைமைகளே. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று, அதாவது யோர்தான் நதிக்கரையில் யோவான் ஸ்நானகன் மூலமாக ஞானஸ்நானம் பெற்று 2000 வருடமாகிறது. வருகின்ற 2030 வரும்போது 2000 வருடமாகிறது ஞானஸ்நானம் பெற்று. மிகப்பெரிய திருவிழாவாக இஸ்ரேலிலும் மற்றும் யோர்தானிலும் கொண்டாடுகிறார்கள். இஸ்ரேல் அரசு பூர்வமாக அந்த இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கிதியோன் சார் அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 1 கோடி கிறிஸ்துவர்களை எதிர்பார்க்கிறார்கள் இஸ்ரேல் தேசத்தில். அன்றைய அந்த மாத விழாவில் அந்த யோர்தான் நதிக்கரையில் வந்து பார்ப்பதற்கு, மேலும் இஸ்ரேலை சுற்றி பார்ப்பதற்கு 1 கோடி மக்களை எதிர்பார்க்கிறார்கள். நீங்களும் அதில் ஒருவராக இருக்க வேண்டும் என்று என்னுடைய விருப்பம். நிச்சயமாக கிறிஸ்துவர்கள் வாழ்வில் ஒரு முறையாவது குடும்பத்துடன் இஸ்ரேலுக்கு நீங்கள் நிச்சயமாக விஜயம் செய்ய வேண்டும். இஸ்ரேலுக்கு செல்லும் அந்த அனுபவத்தை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. அது சென்றால் மட்டுமே புரியும். நீங்க புனித வேதாகமத்தில் படிக்கும் அனைத்து புனித இடங்களையும் நீங்க இஸ்ரேலில் போகும்போது நிச்சயமாக பார்க்கலாம். வாய்ப்புள்ளவர்கள், வசதி உள்ளவர்கள் நீங்க இன்னைக்கே போகலாம். இஸ்ரேலுக்கு நீங்க இப்பவே போய் சுற்றுலா செல்லலாம். எந்தவித வேறுபாடும் இருக்காது. நடுத்தர மக்கள் 2030 திருவிழாவிற்காக இன்றிலிருந்து நீங்கள் பணம் சேர்க்கலாம். 2 விதத்துல நீங்க சுற்றுலா செல்லலாம் இஸ்ரேலுக்கு. அதுல விலை மலிவானது, குறுகிய காலத்தில் முடிந்து விடக்கூடியது இங்குள்ள நிறுவனங்கள் நடத்தும் அந்த சுற்றுலா பயணத்தில் நீங்க சேர்ந்து செல்வது. உதாரணத்திற்கு இயேசு அழைக்கிறார் நிறுவனத்தில் சுற்றுலா கூட்டிட்டு போய் பார்த்துருக்கிறேன். மோகன் சி லாசஸ் அவங்க தரப்புலேருந்து சுற்றுலா கூட்டிட்டு போய் பார்த்துருக்கிறேன். இதை போல நம்பிக்கை மிகுந்த நிறுவனங்கள் சுற்றுலா கூட்டு போயிருக்காங்க. அவர்களோடு நீங்கள் சேர்ந்து செல்லும் போது எளிதாக இஸ்ரேலுக்குள்ள சென்று விடலாம். அவங்க 3 நாடுகளை சுற்றி காட்டி கூட்டு வருவாங்க. ஒன்று இஸ்ரேல், 2வது எகிப்து, 3வது ஜோர்டான். 3மே மிக அழகான நாடுகள். 3மே இந்தியர்களை போற்றி புகழும் நாடுகள். ஆனால் இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, விலை குறைவாக இருக்கும். ஆனால் எல்லா இடத்தையுமே குறுகிய நேரத்தில் முடிப்பாங்க. அனைத்து புனித ஸ்தலத்துக்கும் கூட்டு போவாங்க. குறுகிய நேரத்தில் முடித்து உங்களோட சுற்றுலா பயணத்தை முடித்து இந்தியா கூட்டு வந்துடுவாங்க. குறுகிய காலம் எடுத்துக்குவாங்க. ஆனால் நீங்கள் நேரடியாக முயற்சி செய்து சுற்றுலா போகும்போது மிகப்பெரிய அனுபவத்தை பெறுவீங்க. ஆனால் அதுக்கு அதிகமாக செலவாகும். இஸ்ரேல் சுற்றுலா இந்தியர்களுக்கு 90 நாள் விசா கொடுப்பாங்க. நீங்கள் போகிறது 90 நாள் இஸ்ரேல் இருக்கலாம். நீங்கள் நேரடியாக சென்று விசா கேட்கலாம். சென்னையில் அலுவலகம் இருக்குது இஸ்ரேலுக்கு, பெங்களூரில் இருக்குது, மும்பையில் தூதரகம் இருக்குது. இதில் எங்கேனாலும் நீங்கள் போய் மின்னஞ்சல் மூலமாக தொடர்பு கொண்டு சுற்றுலா சொல்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை நேரில் வர சொல்லி பார்ப்பாங்க. தனிப்பட்ட முறையில் நீங்கள் இஸ்ரேலுக்கு சுற்றுலா செல்றீங்க அப்படின்னா நீங்கள் இஸ்ரேலுக்கு போயிட்டு திரும்ப வந்து விடுவீர்கள் இந்தியாவுக்கு என்கிற உத்தரவாதம் அவங்களுக்கு தேவைப்படும். அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கிருந்து போகிறாங்க, அங்கே போய் எங்காவது வேலைக்கு சேர்ந்து விடுவார்கள், தப்பி சென்று வேலைக்கு சேர்ந்து விடுவார்கள் என்ற சந்தேகம் இருக்கக்கூடாது. ஒரு சுற்றுலா விசா தருவதற்கு உங்களுடைய இங்குள்ள சொத்து நிலவரங்கள், நீங்கள் மிகப்பெரிய வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதை போன்றெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் கேட்கும் பேப்பர்களை நீங்கள் காட்டும்போது அவங்களுக்கு திருப்தி இருந்ததுன்னா நீங்கள் இஸ்ரேல் சுற்றுப்பயணம் 90 நாள் முடிச்சுக்கிட்டு வந்து விடுவீர்கள் 100% அப்படின்னா நிச்சயமாக சுற்றுலா விசா அவங்க கொடுப்பாங்க. அதை தாண்டி நீங்கள் ஏற்கனவே வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து சரியான நேரத்தில் திரும்பி இருந்தால் எந்தவித கேள்வியும் இருக்காது. இதுக்கு உதாரணம் இப்போ இங்கிலாந்து இருக்கு, வசதி மிகுந்த நாடு. இங்கிலாந்துக்கு இந்தியாவிலிருந்து சுற்றுலா போயிருக்கீங்க, சரியான நேரத்தில் திரும்பி வந்துட்டீங்க, அது உங்கள் பாஸ்போர்ட்டில் பிரிண்ட் ஆயிருந்ததுன்னா எந்தவித கேள்வியுமே கேட்க மாட்டாங்க. ஒரு முறை வெளிநாடுக்கு போனால் போதும், அதுக்கப்புறம் விசா கொடுப்பதில் பிரச்சனை இருக்காது. முதல் முறை நீங்கள் கேட்கும்போது இதை போல நாங்கள் தனியாக இஸ்ரேலுக்கு போகிறேன் அல்லது குடும்பத்தோடு போகிறேங்கும் போது நீங்கள் போய் திரும்ப வந்து விடுவீர்கள் என்ற உத்தரவாதம் இருந்தால் போதும். தனிப்பட்ட முறையில் செல்லும் போது தான் நீண்ட நேரம் நின்று அனுபவித்து அந்த இடங்களை பார்க்க முடியும். 90 நாளே பத்தாது இஸ்ரேலை பார்க்கறதுக்கு மட்டுமே, வருடக்கணக்கில் தேவைப்படும். என்றாலுமே 90 நாளில் கணிசமாக இஸ்ரேலை நின்று அனுபவித்து
புனித ஸ்தலங்களில் நேரத்தை செலவு செய்ய முடியும். ஆனால் நிறுவனங்கள் கூட போகும்போது எளிமையாக விசா வாங்கிடலாம். ஆனால் எல்லா புனித ஸ்தலங்களுமே அவங்க ஒரு அரை மணி நேரம் கொடுக்கறது பெரிதாக இருக்கும். ஏன்னா 3 நாட்களை ஒரு 15 நாட்களில் முடிச்சிருவாங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் போகும்போது 90 நாட்களில் நீங்கள் 90 நாட்கள் கூட இஸ்ரேலில் செலவு பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலிருந்து ஒரு 4 பேர் குடும்பம், அப்பா அம்மா 2 பிள்ளைகள் இந்தியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு போய் ஒரு 40 நாள் 50 நாள் செலவு செய்துவிட்டு தங்கும் இடங்கள், சாப்பாடு அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப இந்தியா வருவதற்கு குறைந்தது 10 லட்சம் ரூபா செலவாயிடும். அதே நேரத்தில் நிறுவனங்கள் மூலம் போகும்போது இந்த அளவுக்கு இதில் பாதி தான் செலவாகும். அது உங்களுடைய விருப்பம். ஆனால் தனிப்பட்ட முறையில் பணங்கள் இருக்கிறது என்றால், நேரம் இருக்கிறது என்றால், நீங்கள் தனியாக விசா எடுத்து குடும்பத்தோட செல்லுங்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். 100க்கு 100% நீங்கள் எங்கேயுமே ஏமாற்றப்பட மாட்டீர்கள். இஸ்ரேலுக்குள்ள நீங்கள் இஸ்ரேலுக்குள்ள சென்று உங்களுக்கு இஸ்ரேலை பற்றி ஒன்றுமே தெரியாட்டியும் பரவாயில்ல, அங்குள்ள காவல்துறையினர், இராணுவத்தினர், அங்குள்ள யூத மக்கள் யார்கிட்ட போய் நீங்கள் ஒரு உதவி கேட்டீங்கன்னா சரியாக உதவி செய்து உங்களுக்கான டாக்ஸிகள்லாம் பிடிச்சி கொடுத்து அந்த டாக்ஸி டிரைவரே உங்களை ஒரு நல்ல ஹோட்டலில் நீங்கள் கேட்கும் விலை மதிப்பில் ஹோட்டலில் தங்க வைத்து அவரே அந்த புனித ஸ்தலங்கள் அனைத்துக்குமே கூட்டிட்டு போய் காட்டுவார். யாரிடமும் 1 ரூபாய் நீங்கள் ஏமாற வேண்டிய அவசியம் இஸ்ரேல் இருக்காது. இஸ்ரேலுக்குள்ள நாங்கள் இருக்கும்போது சேக்கல், இஸ்ரேலுடைய பணம் தான் அங்கே உபயோகப்படுத்துவாங்க. அதை தாண்டி டாலர், அமெரிக்க டாலர் இருந்தாலுமே மிகப்பெரிய உபயோகமாக இருக்கும் இஸ்ரேலுக்குள்ள. இன்னைக்கு கார்டெல்லாம் வந்துருச்சு. சர்வதேச முறையில் சர்வதேச நாடுகள் அங்கீகரிக்கக்கூடிய கார்டுகள் இருக்கு. என்ன இருந்தாலுமே நீங்கள் சுற்றுலா செல்லும்போது டாலர்கள் தான் கொடுப்பாங்க உங்கள் கையில். அது அங்கே போய் எளிமையான முறையில் இஸ்ரேல் பணமான சேக்கலாக மாற்றிக்கொள்ளலாம். அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. விதவிதமான தங்கும் இடங்கள், விதவிதமான உணவுகள். இஸ்ரேல் உணவே இந்திய உணவு மாதிரி தான் இருக்கும். அதுலேயுமே அரபுகள்கிட்ட போய் அரபுகள் உணவுகள் சுத்தமாக இந்தியாவுடைய சுவையில் இருக்கும். அதை தாண்டி இந்திய உணவுகளுமே இஸ்ரேலுக்கு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு 90 நாளுமே அங்கே நீங்கள் செலவு செய்யலாம். மிக பிரயோஜனமாக இருக்கும். அது அங்கே கால் வைச்சாலே உங்களுக்கு ஒரு புனிதமான அனுபவம் கிடைக்கும். இந்த சுற்றுலா செல்ல கூட்டு போகிறவங்க வாக்கிங் வித் ஜீசஸ் இந்த பேரில் தான் கூட்டு போகிறாங்க. இயேசு கிறிஸ்துவோடு நடங்கள் அப்படின்னு. நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வாழ்க்கையில் அவர் எங்கெங்கெல்லாம் சென்றாரோ, எங்கெங்கெல்லாம் அவர் தங்கியிருந்தாரோ, அது எல்லாமே எங்கே பிறந்தாரோ, எங்கே மரணம் அடைந்தாரோ, எங்கே உயிர் தெரிந்தாரோ, அது எல்லாத்திலையுமே நீங்கள் அணுவாக ரசித்து நின்று மெய் மறக்கலாம். நிச்சயமா போங்க. இந்த யோர்தான் நதி என்பது 5 நாடுகளுக்கு சொந்தமாக இருக்கும். 250 கிலோமீட்டர் பாய்கின்ற பெரிய நதி யோர்தான் நதி. ஜோர்டானுக்கு, இஸ்ரேலுக்கு, எகிப்திற்கு, லெபனானிற்கு, சிறிய அளவு பாலஸ்தீனா வெஸ்ட் பேங்குக்கு அது சொந்தமாக இருக்கும். யாக்கோபு ஆரோனிலிருந்து யோர்தான் திரும்பினான் அந்த பகுதியை நீங்கள் போய் பார்க்கலாம். எலிசா தீர்க்கதரிசி நாமானை, தொழுநோயாளியான நாமானை சொஸ்தப்படுத்திய இடம், அங்கே கழுவி சொஸ்தப்படுத்துவார். அதை நீங்கள் பார்க்கலாம். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்தவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்த இடத்த பார்க்கலாம். அந்த யோர்தான் நதி மிக புனிதமான நதி. இஸ்ரேலில் இருக்கும் எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு அவர்கள் யோர்தானை கடக்கும் போது தான் அவர்களுடைய அந்த பயணம் முற்று பெறும். இது எல்லாமே யோர்தான் நதிக்கு அது புனிதமானது. அதனால அது கிறிஸ்துவருக்கு மட்டுமல்ல, கிறிஸ்துவர்கள், யூதர்கள், இஸ்லாமியர்கள் எல்லோருக்குமே யோர்தான் நதி புனிதமானது. ஒரு அழகான நதி. அதுலேயுமே இஸ்ரேல் பக்கம் இருக்கின்ற யோர்தான் நதி மிக அற்புதமாக இருக்கும். நிச்சயமாக சென்று பாருங்கள். அதே மாதிரி இஸ்ரேலுக்குள்ள போயிட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிறந்த இடமான பெத்லஹேம் ஒரு மிகப்பெரிய அனுபவம். பெத்லஹேம் பாலஸ்தீனத்தில் இருக்கும். ஆனால் இப்போ பாலஸ்தீனத்தில் எந்த வித கிறிஸ்துவ மத சம்பந்தப்பட்ட புனித இடங்களுக்குமே நீங்கள் இஸ்ரேலிலிருந்து தான் போகணும். இஸ்ரேலுக்கு சென்று விட்டு அங்கிருந்து ரயில் அல்லது டாக்ஸிகளில் போகலாம். டாக்ஸிகள் நொடிப்பொழுது உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கலாம். அனைவரும் சேர்ந்து போகிற டாக்ஸிலையும் போகலாம், நீங்கள் தனியாக எட்டு போகலாம். ஏமாற்றாமல் நியாயமான எல்லோரும் ஒரே போல தான் அதற்குடைய தொகையை நிர்ணயித்திருப்பாங்க. நிச்சயமாக செல்லுங்கள். நாசரேத் இயேசு கிறிஸ்து அப்பா அம்மாவோட தங்கியிருந்த தச்சு தொழில் செய்த வீடு, அந்த வீதிகள் அதுவுமே பழமை மாறாமல் இஸ்ரேல் கூட இருக்கு. நீங்கள் பார்க்கலாம்.
இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ள நீங்க போக முடியாது. சிறப்பு அனுமதி வேணும். அது மிக பழமையான வீடு. அதுக்கு மேல ஒரு கான்வென்ட் இருக்கு, சிஸ்டர் வந்து சொந்தமா வச்சிருக்காங்க. அதுக்கு கீழே அந்த வீடு இருக்கு. நீங்க சிறப்பு அனுமதி கேட்கலாம், அல்லது அது கான்வென்ட், அல்லது அந்த வீட்டுக்கு அருகே மிகப்பெரிய தேவாலயம் இருக்கு. சென்று வழிபட்டு அந்த வீதிகள் நடக்கலாம், அந்த வீட்டை பார்க்கலாம். மிகப்பெரிய அனுபவத்தை நாசரேத் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் இஸ்ரேல்ல சி ஆஃப் கலிலி, கலிலி நதிக்கரை. இயேசு கிறிஸ்து வந்து அந்த கடலை அமர்த்துவது, அதாவது அந்த கடல் பொங்கும், அதை வந்து அமர்த்துவது, அந்த இடத்துக்கு போகலாம். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் செய்த இடங்களுக்கு போகலாம். சுவிசேஷகர்களை அழைத்த இடத்துக்கு, அதாவது மீனவர்களை சுவிசேஷம் பண்ண வாங்கன்னு சொல்லி அழைத்த இடங்கள் இதெல்லாமே சிஎஃப் கலிலில வரும். அதை போய் நீங்க பார்க்கலாம். அதற்கடுத்து மேலே சொன்ன யோர்தான் நதி, நிச்சயமாக நாமானுடைய தொழுநோயை சொஸ்தப்படுத்திய நதி. நிச்சயமா நீங்க போய் குளிக்கணும், அதை குடிக்கணும். ஒரு அருமையான நதி அந்த யோர்தான் நதியை நீங்க பல தினங்கள் இருந்து ரசித்து அனுபவிக்கலாம். யோர்தான் நதியை சர்ச் ஆஃப் த ஹோலி செப்பல்ஸ், உலகத்திலேயே கிறிஸ்தவர்கள் அதிகமாக பார்க்கின்ற இடம் அந்த புனித தேவாலயம் தான். பழமையான தேவாலயம் இஸ்ரேலில் இருக்கு. நிச்சயமாக அதை நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த ஆலயத்துடைய கட்டுமானங்கள் அதையெல்லாம் அணுவாக ரசிக்க வேண்டும். அதை தாண்டி ஒலிவ மலை, மிக அழகான மலை. நிச்சயமாக ஒலிவ மலையில் சில தினங்களாக நீங்கள் இருந்து, சில தினங்களாவது நீங்கள் இருந்து அந்த ஒலிவ மலையை தரிசிக்க வேண்டும், அணுவாக அனுபவிக்க வேண்டும். ஒலிவ மலை அது எல்லாவற்றுக்கும் மேலாக திறந்து இறக்கும் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை, கார்டன் ஆஃப் டோம்ப் அப்படிம்பாங்க. அந்த கல்லறையில இன்னைக்கும் நீங்க போனீங்கன்னா அந்த கல்கள் நகர்த்தி வைக்கப்பட்டிருக்கும். அந்த கல்லறைக்குள்ள காலியாக இருக்கும். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து அங்க இருக்க மாட்டார். காலியான கல்லறையை பராமரிக்கிறாங்க. அங்க வந்து சிலுவையில் அடித்த பிறகு அவருடைய புனித உடலை வைத்திருந்த இடத்தை நீங்க பார்க்கலாம். கல்லறையை பார்க்கலாம். அது புரட்டி போடப்பட்ட கல் இருக்கும். கல்லறையை நிச்சயம் பார்க்கலாம். உயிர் தெழுந்து விண்ணுக்கு சென்ற இடத்தையும் நீங்க பார்க்கலாம். எல்லாமே. இதை விட நீங்க புனித வேதாகம் வாசிக்கும் போது என்னென்ன இடங்கள் உங்களை பரவசப்படுத்தியதோ, பக்திக்குள் ஆக்கியதோ, அனைத்து இடங்களையுமே பழைய ஏற்பாட்டிலிருந்து நீங்க புதிய ஏற்பாடு வரைக்கும் வாசிங்க. எல்லாத்துலேயுமே இருக்க புனித இடங்களை எழுதிக்குங்க, அங்க கொண்டு போங்க. அனைத்தையும் நீங்க பார்க்கலாம். ஒரு டாக்ஸி டிரைவர் மட்டுமே நீங்க பிடித்து கொண்டால் போதும். அனைத்து இடங்களுக்கும் கூட்டி கொண்டு போய் சென்று உங்களை உணவகங்களுக்கு கூட்டி சென்று உங்க தங்கி இருக்கும் இடத்துக்குமே வந்து விடுவார். நிச்சயமாக பாருங்கள். வாய்ப்பிருப்பவர்கள் இன்றைக்கே போங்க. இந்த சொன்ன இடங்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். அதை தாண்டிய இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கை முறை, இஸ்ரேல் தேசம் பாலும் தேனும் ஓடுதுங்கிறீங்களா, அது வந்து உண்மையான்னு நீங்க அங்க பாருங்க. எந்த அளவுக்கு அந்த மக்கள் வாழ்கிறார்கள், அந்த தேசம் எப்படி வந்து ஒரு புத்துணர்ச்சியோடு ஒரு வாசமா இருக்கும், நல்ல வாசமாக மனமாக இருக்கும். நான் அனுபவிச்சிருக்கேன். தெருவோரங்கள்ல அந்த ஆலிவ் மரங்கள், பூங்காக்கள், அழகான வாகனங்கள், புகையில்லாத தேசம், ஒரு அன்பான மக்கள், இராணுவ வீரர்கள், காவல்துறையினர் எல்லாமே இயந்திர துப்பாக்கியோட ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நீங்கள் நிச்சயமாக இஸ்ரேலுக்குள் பெறுவீங்க. நீங்க இன்னைக்கு போயுமே சுத்தி பாருங்க. இல்ல நடுத்தர குடும்பம் என்றால் 2030 சிறப்பு அனுமதி இஸ்ரேல் அரசே அறிவித்திருக்கிறாங்க. இன்றிலிருந்து பணம் சேருங்க. நான் சொல்ற 10 லட்சம் ரூபாய் மிகப்பெரிய தொகை தான். அது என்ற எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. ஆனா 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணும்போது நீங்கள் ஒரு 1000 கோடி செலவு செய்தால் கூட அந்த ஒரு பரவச உணர்வை, புனித உணர்வை நீங்க நிச்சயமா பெற முடியாது. அதுக்காக தான் 10 லட்சம் செலவு இருக்கும் போதே நான் வந்து அதை வந்து ரெக்கமெண்ட் பண்றேன், போங்கன்னு சொல்றேன். இல்லாட்டி இவ்வளவு பெரிய தொகையெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏழை மக்களா இருங்க, நடுத்தர மக்களா இருங்க, இருவருமே பணத்தை சேர்த்துங்க. நீங்க 10 லட்சம் செலவு பண்ணுங்க. பல 1000 கோடிக்கு அளவுள்ள ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீர்கள். இஸ்ரேல் தேசத்துல கால் வச்சா நான் வந்து அதுக்கு 100% உத்தரவாதம் தரேன். அந்த புனித நீர்கள் அங்கே நீங்கள் குளிப்பது, அந்த காற்றை அனுபவிப்பது, அந்த புனித நீரை உங்களோட வீட்டுக்கு சில அளவு எடுத்து வருவது, எல்லாத்துக்குமே அங்கே அனுமதி உண்டு. பல 1000 கோடிகள் செலவு செய்தால் கூட அந்த ஒரு பரவச அனுபவம், புனித அந்த அனுபவம் இங்கே எங்கேயுமே கிடைக்காது.
அதனால் நிச்சயமாக இந்த சுற்றுலா திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். முடிந்தவரை நீங்கள் நேராக சென்று விசாவுக்கு அனுமதி கேட்டு நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு செல்வது தான் மிக சிறப்பாக இருக்கும். இல்லாவிடில் கூட அந்த அளவுக்குலாம் எங்களுக்கு நேரம் இல்லை, அலைவதற்கு நேரம் இல்லைன்னா இந்த நிறுவனங்கள் இயேசு அழைக்கிறார், மோகன் சி லாசர்ஸ், அதை போன்ற அநேகர் இதுக்கு முன்னால் அவங்க பல தடவை கூட்டு போய் திரும்ப கூட்டு வந்திருந்தாங்கன்னா நீங்கள் நம்பிக்கையாக அவர்களிடம் பணம் கட்டி நிச்சயமாக போயிட்டு வாங்க. ஒரு அருமையான அனுபவத்தை, வாழ்க்கையிலையும் மறக்க முடியாத அனுபவத்தை பெறுவீர்கள். இதை என்னால் வார்த்தையில் விவரிக்க முடியாது, நேரில் நீங்கள் அனுபவித்தால் புரியும். நான் அனுபவிச்சிருக்கேன், அதனால தான் இது உங்களுக்கு சொல்கிறேன். நன்றிகள்.